ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கார்த்தி பார்த்திங்கன்னா பிரியா மேலே பைத்தியம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா பிரியாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய கதவெல்லாம் வந்து சாத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. அந்த வழியாக பார்த்திங்கன்னா இந்த 2 ராட்சசிங்க பார்த்திங்கன்னா வராங்க. கார்த்தி வந்து கோவப்பட்டு அந்த கேட்டெல்லாம் வந்து எட்டி வச்சுருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியுமே வந்து எதுக்காக கார்த்தி வந்து இந்த வீட்டோட கேட்டை வந்து இவ்வளோ கோபமாக வந்து இட்டி வச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறா. ஒரு வேளை வந்து நம்ம போட்ட போர்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குமோ அப்படின்றதும் அவன் வந்து யோசிக்கிறான். அந்த நேரம் பார்த்து இந்த பைரி பார்த்திங்கன்னா கார்த்தி இவ்வளோ டென்ஷனாக வந்து இருக்கிறத பார்த்துட்டு கார்லேருந்தே வந்து வாட்ச் பண்ணுறான் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம கார்த்தி பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் வந்து டென்ஷனாக இருக்கிறத பார்த்தேன். இந்த பைரி பார்த்திங்கன்னா போயிட்டு நம்முடைய கார்த்தி என்னடா ஆச்சு, எதுக்காக இந்த வீட்டு முன்னாடி வந்து இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்க, என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் என் வாழ்க்கையில் வந்து தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அஞ்சலி, உனக்காவது ஏதாவது தெரியுமா, எதுக்கு வந்து கார்த்தி இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து கேட்குறப்ப தெரியாது ஆண்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இது என்ன விஷயன்றத வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். கார்த்தி வந்து இவ்வளோ வந்து கோவப்பட்டு இந்த விஷயத்தை வந்து பண்ணுறான்னா இதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்றத மட்டும் நம்முடைய பைரவி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலக்கிய பார்த்திங்கன்னா ஆண்டி நான் இப்படியே வந்து வீட்டுக்கு போயிடுறேன், நீங்கள் வந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்துக்கு கேட்டு வந்து கேட்குறாங்க, அம்மா இந்த வீடு யாருதுமா, எதுக்கு யார் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பொண்ணும் அவங்க ஃபேமிலியை வந்து இருந்துச்சுமா, இப்போ நேற்று தான் வந்து ஹைதராபாத்துக்கு வந்து கிளம்பி போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து வீட்டை காலி பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஒரு வேளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிட்டுன்னு சொன்னது வந்து இந்த இலக்கியாவும் கௌதம் வந்து நம்பிக்கிட்டு அவளை வந்து ஊரை விட்டே வந்து அனுப்பி வச்சுட்டாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் தற்குறின்னா நம்பர் 1 தற்குறி இந்த இலக்கியாவும் கௌதம் தான் நான் சொல்லுவேன். இந்த அவள் பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து கையில் திறந்த மாதிரி நடிச்சுட்டு டிவோர்ஸ் பேப்பர் அந்த டிவோர்ஸ் பேப்பர் அவ்வளோதான் கண்டுக்க மாட்டாங்க இந்த இலக்கியாவும் கௌதமும். இவள் பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து பைரவி கூட வந்து சுற்றிக்கிட்டு பணம் எவ்வளோ வேணாலே வந்து அள்ளித்தரேன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த பைரவி. இன்னொரு பக்கம் இலக்கியாவை வந்து போட்டு தர சொல்லி எஸ்எஸ்கே வந்து கான்ட்ராக்ட் போட்டு இருக்கா. எப்போனாலுமே வந்து இந்த இலக்கியாவுக்கு வந்து ஆபத்து வந்து நெருங்கலாங்க. நம்முடைய கார்த்திகோட வாழ்க்கை வந்து தரநாசம் ஆயிடுச்சு நாங்கள் சொல்ல முடியும். நாம் இந்த இலக்கியாவை பார்த்திங்கன்னா இந்த எப்படியாவது எஸ்எஸ்கே மட்டும் ரேவதியை வந்து கடத்தி போட்டு தள்ளிட்டான். அடுத்து இலக்கியாவோட டார்கெட் தான். அப்படியும் இல்லையா அது முடியல, கடைசியில் வந்து கௌதமோட அம்மா ரேவதா அப்படின்ற ஒரு உண்மை வந்து தெரிய வர்றப்ப இவ்வளோ நாள் நீ கட்டின பொண்டாட்டிக்கே வந்து இவங்க தான் உன் அம்மான்றது வந்து தெரிஞ்சிருக்கு கௌதம், இதனால் வரைக்கும் உங்ககிட்ட வந்து சொல்லாத, அவங்கள இந்த வீட்டில் வந்து தங்க வச்சிருந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிற பார்த்தீங்கன்னா என் கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்ணியடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கியா வந்து கண்டிப்பாக வந்து வெளியே தொடுத்துவாங்க. நம்முடைய ஜானி ஒரு பக்கம், ஏண்டா நீ எல்லாம் வந்து ஏன் ரத்தமாக இருந்தீங்கன்னா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருக்குவியா, அவன் வந்து அவனுடைய ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு சொன்னேன், அவங்கள வந்து சேர்த்து வைப்பேன்னு உங்களை வந்து நம்பனடா, அந்த நம்பிக்கையில் வந்து இப்படி வந்து மண்ணள்ளி போட்டுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து வீட்டை அனுப்பி நிறைய வாய்ப்பு இருக்குங்க. 2 பேருமே வந்து அடிமட்ட தற்குறின்றத வந்து இந்த சீரியல் வந்து இந்த டைரக்டர் வந்து கொண்டு போகிறாங்க. இவன் எந்த ரோட்டில் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் முழிக்க போகிறான்னு தெரில. கடைசியில் 1000 எபிசோடை வந்து தொட்டாவது வந்து முடிச்சிடுறாரு. அதுக்கு மேலே வந்து ஓட்டாதுற அந்த சீரியலை எவனும் வந்து பார்க்க மாட்டான்டா, இப்போ பார்க்குறதுக்கே வந்து கடுப்பாக இருக்குடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல தோணுது. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.